ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாகர்கோவில் ஸ்டைல் புளிக்கறி எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், தக்காளி. நான் கத்திரிக்காய் எடுக்கலை, தேவைப்பட்டால் கத்திரிக்காயும் எடுக்கலாம். காய்கறிகளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மண் பாத்திரத்தில் தேவையான காய்கறிகள்லாம் போட்டுட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். சரி, இனி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். அரை முறி தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் வற்றல், 5-6 சின்ன உள்ளி உரித்து போட்டிருக்கேன், 3 பல்லு பூண்டு, அப்புறம் மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் காய்கறிலாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு வெந்துட்டு அப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே காய்கறி அவியும் போது உப்பு போட்டோம். இப்போ தேவைப்பட்டால் உப்பு போடலாம். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக புளி கரைசல் சேர்க்கணும். எங்கள் அம்மாலாம் மசாலா அரைக்கும் போது அதில் ஒரு துண்டு புளி போட்டு அரைச்சிருவாங்க. நான் போடுறதுக்கு மறந்துட்டு அதனால் புளி கரைசல் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் டேஸ்ட்டு அடிபொலியாக வரும். இல்லைன்னா பச்சை வாசம் தான் அடிக்கும். மசாலாவோட பச்சை வாசம் அப்படியே ஹெவியாக அடிக்கும். அதனால் நல்லா கொதிக்க வைக்கணும். இனி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போமா. ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் தான் ஹைலைட்டு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் போடணும். வெந்தயம் தான் அந்த குழம்புக்கு அப்படி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் 2 சின்ன உள்ளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு அந்த குழம்புல போட வேண்டியதுதான். நான் அடுப்பை ஆஃபில் தான் வச்சுருக்கேன், ஆனாலும் கொதிச்சுட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா மண் சட்டியில் நம்ம வச்சுருக்கனால தான். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மண் சட்டியில் வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். நாகர்கோவில் ஸ்டைல் புளிக்கறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.